அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய ஜஹ்ரான் மம்தானி மீதான வெறுப்பை தாண்டி இன்றைய தினம் இஸ்ரேலுடைய குடியேற்ற அமைச்சர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா ஒரு பகிரங்க அறிவிப்பை விடுத்திருக்கிறாரு. ஜஹ்ரான் மம்தானி நியூயார்க்கினுடைய நகர மேயராக உருவாகி இருக்கிற காரணத்தினால, தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால அங்கு இருக்கக்கூடிய யூதர்கள் அத்தனை பேரும் நியூயார்க்கை விட்டும் வெளியேறுங்கள் என்று சொல்லி இருக்கிறார். இந்த கருத்தை கேட்கிற பெரும்பாலான யூத மக்களை என்ன நினைப்பாங்கன்னா, நீ சொல்லுவடா நாங்களடா வாழணும் அப்படிம்பாங்க. ஏன்னா வெளியேறுங்கன்னா இருக்கிற இடத்த விட்டு அப்படி சாதாரணமாக போயிட முடியுமா? அது சாதாரண விஷயமாங்கிறத திங்க் பண்ணல. எதுக்கு அதை சொல்கிறாருன்னு கேட்டால், ஜஹ்ரான் மம்தானி ஒரு முஸ்லீம், அவர் வந்ததை நம்ம ஏற்றுக்கிற கூடாது, நீங்கள் எல்லாரும் வெளியே போங்க அப்படிங்கிறாரு. ஆனால் இதற்கு நேர்மாற்றமாக அங்கே இருக்கக்கூடிய யூத அறிஞர்கள் விடக்கூடிய ஸ்டேட்மெண்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்கிறது. ஒரு யூத அறிஞருடைய ஸ்டேட்மெண்ட்டை பல சர்வதேச ஊடகங்களும் போட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியும். அது அவர் பேசும்போதே என்ன சொல்றாரு, ஜஹ்ரான் மம்தானி அமெரிக்காவினுடைய நியூயார்க்கினுடைய மேயராக வந்ததை அத்தனை பேருமாக இணைந்து நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இஸ்லாமிய போதனைகளை ஏற்றுக்கொண்ட ஒருவருடைய தலைமையில் அவர் மேயராக நின்று எங்களுடைய நகரத்தை ஆட்சி செய்கிற நிலையில் அவருக்கு கீழாக யூதர்கள் நிம்மதியாக வாழுவார்கள், வாழ முடியும் என்பதை இந்த உலகத்திற்கு நாங்கள் சொல்ல விளைகிறோம். உலகம் முழுவதும், ஏன் பாலஸ்தீனத்திலும் இது போன்ற மாற்றங்கள் ஏற்பட வேண்டும், இது போன்ற நிம்மதியான சூழல்கள் ஏற்பட வேண்டும் என்று யூதர்களாகிய நாங்கள் இதனை கொண்டாடுகிறோம், உலகத்துக்கு எடுத்து சொல்லுகிறோம் என்று சொல்லி வெளிப்படையாகவே பாராட்டி பேசியிருக்கிறார். இதெல்லாம் சர்வதேச மட்டத்தில் பாலஸ்தீனம் தொடர்பாக யூத மக்களுக்கு மத்தியிலேயே ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பாரிய மாற்றமாக நம்ம பார்க்க முடிகிறது. எனவே ஜஹ்ரான் மம்தானியினுடைய வெற்றி என்பது சாதாரணமாக கிடைத்த ஒன்று அல்ல. அது அவருக்கான வெற்றியாக பார்க்க முடியாது, பாலஸ்தீன அப்பாவிகளுக்கான வெற்றியாகத்தான் நம்ம பார்க்க முடியும். அவர்களுடைய அந்த செய்திகள் வெகுஜன மக்கள் மத்தியில் அழகாக போய் சேர்ந்திருக்கிறது என்பதை நம்ம உணர முடிகிற அதே நேரத்தில் இன்றைக்கு பாலஸ்தீனம் தொடர்பான பல செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக சர்வதேச நாடுகளுடைய படைகளை காசாவுக்குள் கொண்டு வந்து நிறுவுவது, அதோடு பாலஸ்தீன விடுதலை அமைப்பை ஆயுத குறைப்பு, நிராயுதபாணி ஆக்குவது இராணுவத்தின் ஊடாகவே என்கிற அந்த நிலைப்பாட்டை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று இன்றைக்கு எகிப்து வெளிப்படையாகவே எச்சரித்திருக்கிறது. எகிப்தினுடைய அரச தகவல் சேவை தலைவராக செயல்படக்கூடிய தயா ரஷ்வான் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் தான் இந்த கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார். காசாவினுடைய பகுதிகளில் திட்டமிடப்பட்ட சர்வதேச படையை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஆயுத குறைப்புக்கு பணியமர்த்துவதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார். இது உள்நாட்டு மோதல் ஒன்றை உண்டாக்கிவிடும். பாலஸ்தீன ராணுவ பிரிவோடு இஸ்ரேல் சண்டையிட்டதை தாண்டி ஈஜிப்டுடைய போர்சஸ் அங்கே போனாங்கன்னா, யுஏஇயுடைய போர்சஸ் அங்கே போனாங்கன்னா, இந்தோனேஷியாவினுடைய போர்சஸ் அங்கே போனாங்கன்னா, இஸ்லாமிய அரபு நாடுகளுடைய படைகள் பாலஸ்தீன ராணுவத்தோடு சண்டையிடுகிற ஒரு நிலையைத்தான் அமெரிக்கா தோற்றுவிக்க பார்க்கிறது என்று வெளிப்படையாக பேசியிருக்கிறார்.